Hello everyone, good evening. So, இப்போ நம்ம ஒரு 5 MCQs solve பண்ண போறோம். அந்த 5 MCQs solve பண்ணும்போது you will come to know ஒரு MCQ எப்படி approach பண்ணணும், எப்படி rationalize பண்ணி படிக்கணும், எப்படி concept understand பண்ணணும், இது எல்லாமே. So, இப்போ நம்ம பார்க்க போறது 5 questions தான். ஆனா அதுல இருந்து கண்டிப்பா நிறைய கத்துக்க போறீங்க. பார்க்கலாமா? Question number 1. A 43-year-old male with a history of recurrent renal calculi is admitted to the emergency department presenting with severe left flank pain. So, flank pain அப்படினு சொல்லும்போதே நம்ம கிட்னியோட தான் associate பண்ணுவோம். Radiating to the groin, nausea and an episode of vomiting. He also reports burning and urgency during urination. His vital signs reveal a temperature of 100, fever is there, and blood pressure 145/90, and pulse 100, respiratory rate 20, and the client is visibly anxious and uncomfortable due to the severity of pain. Which nursing goal should be the top priority for this client? So, அவங்க வந்து questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்பவுமே ஸ்டெம்மை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஸ்டெம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது. லைக் கொஸ்டின்ல கொடுக்காத எதையும் நம்ம இமேஜின் பண்ணிக்க கூடாது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்கணும். ஸோ டாப் ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் கிளையண்ட், நீங்க இந்த 4 ஆப்ஷன்ல எது ஒன்று கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செய்வீங்க அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷனை திங்க் பண்ணலாம். prevent urinary tract infection, ஏன்னா அங்கே இன்ஃபெக்ஷனுக்கான எல்லா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் prevent urinary tract infectionனா இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது. பட் என்ன பிரச்சனைனே தெரியாமல் என்ன ஒரு காசட்டிவ் ஆர்கனிசம் எதுவுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. அண்ட் ஜஸ்ட் வந்து அந்த அப்படியே யூடிஐயா இருந்தாலும் அதுக்கு ரீசன் வந்து ரீனல் கால்குலை தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் ரிசால்வ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து கொடுத்து பாக்டீரியாவை ரெசிஸ்டன்ட் ஆக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் அன் அன்னெசரி ஆக்ஷன். ஸோ இந்த டைம்ல அது தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் எலிமினேட்டட். அடுத்து ஆப்ஷன் ஏவா இருக்கலாமோ, மெயின்டைன் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். ரீனல் கால்குலை இந்த ஒரு கண்டிஷன்ல வந்து ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம்னு சொல்றாங்க. ஏன்னா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்கறதுனால அந்த கால்குலை வந்து சீக்கிரமா பாஸ் ஆகி வெளியே வரும் அப்படின்னு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் நம்ம ஓவர் ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷரே வந்து பெயினை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் கான்ட்ரவர்ஷியல் அண்ட் அது வந்து கண்டிப்பா டாப் ப்ரையாரிட்டி கிடையாது. பி நாசியா, கண்ட்ரோல் நாசியா. எஸ், வி டூ கண்ட்ரோல் நாசியா அட்மினிஸ்ட்ரிங் ஆன்டி எமிட்டிக்ஸ். அதுவுமே வந்து ரீனல் கால்குலை மேனேஜ்மெண்ட்ல ஒரு பார்ட் தான், ஆனா அது ப்ரையாரிட்டி கிடையாது. அண்ட் சி, மேனேஜ் பெயின். ஸோ இங்க கண்டிப்பா ரீனல் காலிக் எந்த ஒரு காலிக்கி பெயின்ல வந்து பேஷண்ட் அட்மிட் ஆனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அனால்ஜெசிக்ஸ் தான் கொடுப்போம். லைக் என்எஸ்ஐட்ஸோ நார்கோட்டிக்ஸோ லைக் ட்ரெமடால் அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்து பெயினை சப்சைட் பண்ணுவோம். அண்ட் வி ஆல் நோ தட் pain is considered to be the 6th vital signs. So கண்டிப்பா பெயினுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். So answer is managing the pain. Managing pain is always a priority because it ultimately improves the quality of life. So நம்ம பெயினை சப்சைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பேஷண்ட் வந்து calm down ஆயிடுவாங்க. The cornerstone of urethral colic management is analgesia, first and foremost. So which can be achieved most expediently with parenteral narcotics like tramadol or NSAIDs, PCM, diclo, anamad. Okay, so let's move on to the second question. So question number 2, a 25-year-old male is seen in endocrinology clinic for unexplained fatigue, weight gain and low energy levels. After a series of diagnosis tests, he is diagnosed with hypothyroidism. The healthcare provider provides levothyroxine. As a nurse educates the client about this medication, which point should be emphasized? So எந்த பாயிண்ட்டை பேஷண்ட்டுக்கு நீங்க educate பண்ணுவீங்க as a nurse?
ஸோ இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ ஒன் திங். ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது வந்துட்டு தைராய்டு இஸ் அ மெயின் ஹார்மோன் ஃபார் மெட்டபாலிசம். ஸோ அந்த ஹார்மோன் இல்லை கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு எல்லா மெட்டபாலிசமும் ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஃபெட்டிக், வெயிட் கெயின், லோ எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் பிராடிகார்டியா, ஹைப்போடென்ஷன் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை உங்களுக்கு தெரியணும். அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு யூ ஹாவ் டு அட்டெம்ப்ட் திஸ் கொஸ்டின். Let's say option D will decrease the client's heart rate. Already hypothyroidism இருக்கவங்களுக்கு heart rate கம்மியாக தான் இருக்கும். ஸோ levothyroxine வந்து ஆக்சுவலி heart rate கொஞ்சம் increase தான் பண்ணும், decrease பண்ணாது. ஸோ D eliminated. Must be stored in the dark container. ஆக்சுவலி levothyroxine வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் அயோடினா இருக்கிறதுனால இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அப்படி கிடையாது, டார்க் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பிளேஸ், டார்க் அண்ட் ரூம் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணால் போதும். சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் போதும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் எலிமினேட்டட். ஆப்ஷன் பி மே டிக்ரீஸ் த கிளையன்ட்ஸ் எனர்ஜி லெவல். ஆக்சுவலி ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்க்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். அதனால் அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம levothyroxine கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலி எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ பி எலிமினேட்டட். ஏ ஷுட் பி டேக்கன் இன் த மார்னிங். எஸ், தைராய்டு மெடிசன் வந்து வி ஆல் நோ எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை அதாக தான் இருக்கணும் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்க்கு. ஸோ டேப்லெட் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா it actually increases the energy level. அந்த பேஷண்ட்டை வந்து ஹோல் டே அவேக்காக வச்சுக்கும். ஸோ அதனால தான் மார்னிங் எடுக்க சொல்கிறோம். ஈவினிங் எடுத்தாங்க அப்படின்னா நைட் அவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அன்னெசரிலி நம்ம இன்சோம்னியாவை தான் பேஷண்ட்க்கு இன்டியூஸ் பண்ணும். ஸோ மார்னிங்கில் எடுத்துக்கிட்டா the whole day he or she will be awake. ஸோ ஆன்சர் A. Levothyroxine has a side effect of ஆல்சோ levothyroxine வந்துட்டு டாக்கிகார்டியாவையும் இன்டியூஸ் பண்ணும் as a side effect. So third question, a 3-year-old child was brought to the pediatric clinic after the onset of findings that include irritability, thick muffled voice, croaking on inspiration, hot to touch, sit leaning forward, tongue protruding, drooling and suprasternal retractions. So what should the nurse do first? So இந்த symptoms எல்லாம், so these are the symptoms of epiglottitis. So epiglottis வந்து which separates the esophagus and the trachea. So அது inflamed இருக்கும்போது இந்த symptoms எல்லாம் இருக்கும். And you can also see x-rayல thumb sign-ம் epiglottitisல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனில் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ரே இஸ் நாட் தேட் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் நாட் கோயிங் டு சேவ் த லைஃப். இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு பார்த்தாலே எபிக்ளாட்டைட்டிஸ்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அண்ட் பி எக்ஸமைன் த சைல்ட்ஸ் த்ரோட். நம்ம வந்து த்ரோட்டை எக்ஸமைன் பண்ணுறோன்னு சொல்லி அந்த பேஷண்ட்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குவோம். ஸோ பியும் கிடையாது, ஏவும் கிடையாது. சி கலெக்ட் தி ஸ்பியூட்டம் ஸ்பெசிமன். அதுக்கான இண்டிகேஷன் இங்கே எதுவுமே இல்லை, ஃபீவர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டி நோட்டிஃபை த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இஸ் த ஆன்சர். Question number 4, Mr. Taylor, a 74-year-old patient with a history of congestive heart failure and recent pneumonia, unresponsive in his bed. The monitor shows ventricular fibrillation. After urgently summoning assistance using the emergency call system, nurse has to quickly decide her immediate course of action. What should be her primary intervention? கிளியரா கார்டியாக் அரெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல ஏ ஸ்டார்ட் அ பெரிஃபரல் ஐவி, அது ப்ரையாரிட்டி கிடையாது. பி இனிஷியேட் ஹை குவாலிட்டி செஸ்ட் கம்ப்ரெஷன். எஸ், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம சிபிஆர் தான் போவோம். அண்ட் வை இட் இஸ் செஸ்ட் கம்ப்ரெஷன்? ஸோ சடன் உடனே வந்து நீங்கள் ஏர்வேவை பார்க்க தேவையில்லை. இப்போ வந்து சிபிஆரில் சிஏபி, ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் அப்புறம் தான் ஏர்வே. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஷன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மீன் டைம் நம்ம நெக்ஸ்ட் ரெஸ்கியூ டீம் வரும்போது அவங்க ஏர்வே எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. அண்ட் சி கிடையாது. அண்ட் டி வந்து அப்டைன் த கிராஷ் கார்ட். எஸ், பட் கிராஷ் கார்ட் இஸ் நாட் த இம்மீடியட் ஆக்ஷன். அது வந்து நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது எனி அதர் நர்ஸ் கேன் டேக். ஸோ ஒரு நர்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா உடனே செஸ்ட் கம்ப்ரெஷன் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பிரைமரி இன்டர்வென்ஷன்.
As per new guidelines, American Heart Association, CPR with chest compression rather than checking for the airway first. So start CPR with 30 chest compressions before checking the airway and giving rescue breaths. இன்னொன்று இருக்கு, starting with chest compression first applies to adult children and infants needing CPR. ஆனால் நியூபார்ன்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. பிகாஸ் நியூபார்ன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஏர்வே தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் கம்ப்ரெஷன். Question number 5, Mr. Rakesh, 67-year-old patient with atrial fibrillation. He has been on digoxin and to control his heart rate. Yes, his cardiologist, aware of his medication regimen, has added metoprolol also to further manage his condition. Before nurse administers the two medications, she carefully assesses Mr. Rakesh's vital signs. Which of her findings would be of greatest concern and necessitate immediate communication? So for this you have to know digoxin is a cardiac glycoside. அது ஹார்ட்டோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும் and it also reduces the blood pressure. அதாவது டயஸ்டோலிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். and metoprolol also it is an anti-hypertensive medication. So ரெண்டுமே blood pressure reduce பண்றதுனால we have to first check BP and BP 94/60ங்கிறது it's a hypotension. So கண்டிப்பா அதை communicate பண்ணணும். So answer A, both medications decreases the heart rate. Metoprolol affects blood pressure. So therefore the heart rate and blood pressure must be within the normal range, 60 to 100 heart rate, and systolic BP over